இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால் இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு சரியா இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு முதலாவதாக கவர் பேஜ்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கவர் பேஜ்ன்றதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒப்படைகள் அதே மாதிரி நீங்கள் செய்கிற சில புக் ஒர்க் அதுகளுக்கு வந்து முதலாவதாக பேஜ் போடுறதுக்கு வந்து நாங்கள் பாவிக்கிறது இந்த கவர் பேஜை தான். இப்போ நான் கவர் பேஜில் நான் ஒன்று இப்படி செலக்ட் பண்ணால் இப்போ இதில் பாருங்கள் எனக்கு இந்த கவர் பேஜ் வந்து முன்னால் வந்துட்டு. இப்போ டாக்குமெண்ட் டைட்டிலில் வந்து நான் இந்த டாக்குமெண்ட் டைட்டிலில் கிளிக் பண்ணி போட்டு அதில் டாக்குமெண்ட் டைட்டில் நான் அழிச்சு போட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி நான் அந்த கவர் பேஜை வந்து அடித்தேன்னு சொன்னால் இப்போ சம்டைம் வந்து சயின்ஸ் ப்ரொஜெக்ட்ன்றுவோமே. அப்போது சயின்ஸ் ப்ரொஜெக்ட் இப்போ சயின்ஸ் ப்ரொஜெக்ட்ன்னு அடிச்சுட்டு சப்டைட்டிலில் உங்களுக்கு விருப்பமான அல்லது வந்து உங்களோட பெயரோ அல்லது சப்டைட்டிலில் வந்து யூனிட் 1 அப்படி என்றும் வந்து நாங்கள் செய்யலாம். யூனிட் 5 என்று போட்டுட்டு அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் இருக்குது. டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டை இப்படி செலக்ட் பண்ண விடும். அப்போ டேட்டை இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்பெனி நேம் என்று சொன்னால் சிபிடி கேம்பஸ். ஓகே, சிபிடி கேம்பஸ். அதே மாதிரி கம்பெனி அட்ரஸ் உங்களுக்கு அட்ரஸ் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கிண்ணியாண்டு போட்டால் சரி. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கவர் பேஜை வந்து உருவாக்கலாம். சரியா? ஓகே. சம்டைம் வந்து உங்களுக்கு இதில் உங்களோட பேரையுமே டைப் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இதில் பிளாங்க் பேஜ். பிளாங்க் பேஜ்ன்றது வந்து இப்போ நான் இதில் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் ஒரு பேஜ் தான் இருக்குது. மூன்றாவதாக ஒரு பேஜ் தேவைன்னு சொன்னால் நான் வந்து இதில் பிளாங்க் பேஜை நான் இதில் கிளிக் பண்ணுறேன். மூணாவதாக ஒரு பேஜ் வருது பிளாங்க் பேஜ்ன்னு சொல்லி. அதுக்கு எத்தனை பிளாங்க் பேஜ் வேணுமென்றாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். மூன்றாவதா நான்காவதா எத்தனையும் பிளாங்க் பேஜ் வரும். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேஜ் பிரேக் இருக்குது. இந்த பேஜ் பிரேக்ன்றது வந்து பந்தி ஒன்று உருவாக்கி அந்த பந்திகளுக்கு இடையிலான இடைவெளியை போடுறது. சரியா? அது நாங்கள் கண்டென்ட் வியூவில் இருக்குது. அதை பார்ப்போம், நாங்கள் ரெஃபரன்ஸில் பார்ப்போம். அதை இப்போ வைப்போம். அடுத்தது வந்து டேபிளை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி தாள் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த பயிற்சி தாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவதாக சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் 2 ரோவும் 4 கொலமும் உள்ள ஒரு டேபிளை உருவாக்கட்டாம். அப்போ முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதில் 2 ரோவும் 4 கொலமும் உள்ள ஒரு டேபிளை உருவாக்கணும். அப்போ டேபிள் உருவாக்குறதுக்கு வந்து இதில் டேபிளுக்குள்ளே போய்த்து இன்சர்ட் டேபிளுக்குள்ளே வாங்க. இன்சர்ட் டேபிளுக்குள்ளே கொலமில் வந்து 4ம் ரோவில் வந்து 2ம் கொடுத்து போட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது வந்து 2 ரோவும் 4 கொலமும். சரியா? இப்போ கீழே கிளிக் பண்ணி போட்டு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2 கொலமும் 5 ரோவும். அப்போ 2 கொலமும் 5 ரோவும்னு சொன்னால் இதில் இன்சர்ட்டுக்குள்ளே போய்த்து டேபிளுக்குள்ளே போய்த்து இன்சர்ட் டேபிளுக்குள்ளே போய்த்து நீங்கள் 2 கொலமும் 5 ரோவும் 2 கொலமும் 5 ரோவும்ன்றதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 கொலம் 5 ரோன்றது வரும். கீழே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரை தட்டுங்க. இப்படி ஏன் என்ட்ரை தட்ட செல்றேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சில நேரத்தில் அடுத்த டேபிள் வரும் பொழுது 2 டேபிளும் ஒட்ட பார்க்கும். அதனால் நீங்கள் அப்படி போடுங்க. இப்போ அடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா கிரியேட் த டேபிள் 2 columns with 3 ரோஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த செய்யப்பட்டிருக்குது. அதில் 2 column with 3 rows. அப்போ நாங்கள் வந்து கொடுக்கணும் வந்து இன்சர்ட்டில் போய்த்து டேபிளில் வந்து 2 column with 3 rows. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 column with 3 rows. அதாவது 3 என்று கொடுத்துட்டு நாங்கள் ஓகே பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து காட்டப்படுறது வந்து 2 கொலமும் வந்து 3 ரோவும் காணப்படுது. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அங்கே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு போட்டிக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ சரியா தேர்ட் ரோன்றதை வந்து நாங்கள் இதில் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு ஏன்னா இது அடுத்ததாக என்ன செய்கிறன்றது வந்து இதை சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக 4வது ஒரு ரோ எடுக்க சொல்லிக்கிறாங்க. 4வது ஒரு ரோ எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல 3வது ரோவில் இருக்கீங்க தானே. அப்போ நீங்கள் பாருங்கள் மேலே டேபிள் லே அவுட்னு ஒன்று இருக்குது. இந்த டேபிள் லே அவுட்டுக்குள்ளே போய்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் ரோ பிலோன்னு இருக்குது. அப்போ இன்சர்ட் ரோ பிலோவுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் 3வது ரோ 4வது ரோ வந்து 4 என்று போட்டுட்டு ரோ ஒன்று போடுங்க. அதன் பிறகு வந்து சொல்லிக்கிறாங்க என்ன சொன்னா 2வது அதாவது வந்து இந்த 3வது ஒரு கொலம் எடுக்க சொல்லி
மூன்றாவது ஒரு கோலம் எடுக்கிறேன்னு சொன்னால் இது வந்து செகண்ட் கோலம். அப்போ 2 கோலம்னு நான் போடுறேன்.